இப்போ சென்சார் போர்டை நியாயப்படுத்தி பேசுறது எல்லாமே யார் அப்படின்னா வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா, அண்ணாமலை, இவங்க எல்லாரும், நைனா நாகேந்திரன் எல்லாமே சென்சார் போர்டுக்கு ஆதரிச்சு இவங்க பேசுறாங்க. ஆமாம், ஏன்னா பாஜகவுடைய ஆட்கள் தான் சென்சார் போர்டில் உறுப்பினராக இருக்காங்க. அதுக்கடுத்து பாஜகவினர் யாரை சிபாரிசு பண்ணுறாங்களோ அவங்க தான் அங்கே உறுப்பினராக இருக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடதுசாரி சிந்தனையாளரோ அல்லது ஒரு பெரியாரிய சிந்தனையாளரோ அதுக்குள்ளார காலங்காலமா எப்பயுமே காங்கிரஸ் இருந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த 15 வருடங்களாக பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவை சேர்ந்தவர்கள் தணிக்கை வாரியத்துக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே அவர்களுடைய எதிரி விஜயனுடைய படம். அப்போ அந்த படத்தை காலி பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் தானே பண்ணி ஆகணும். அவங்க பண்ணுறாங்க. முதல்வர் ஸ்டாலினே சொல்லியிருக்காரு அவர் இவருக்கு ஆதரவா சென்சார் போர்டு எதிர்த்து அவர்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது வந்து விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்ல முடியாது. அவர் ஆமாம் அதானே பாஜகவை எதிர்ப்பதற்கு கிடைத்த வாய்ப்பாக இது குறித்து கருத்து சொல்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் தமிழக திரைப்படங்களுக்கு, தமிழ்நாட்டில் தயாராகும் திரைப்படங்களுக்கு தணிக்கை வாரியம் மூலமாக இப்படி ஒரு அச்சுறுத்தல் நிகழும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் அதை கண்டித்து தான் ஆகணும். என்ன கேட்டால் தன் கடமையை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.